மேயர் அதிரடியான ஊழல் வழக்குல இப்போ சிக்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பண்ண மேயர் பிரியாவுடைய அந்த தில்லுமுல்லு கேவலமான வேலைய இன்னைக்கு விஜய் அவர்கள் கடுமையா கண்டிச்சிருக்காரு. ஏற்கனவே பிரியா மேல நெறைய குற்றச்சாட்டு இருக்கு. இருந்தாலும் போனா போது அப்படின்னு கொஞ்சம் லூஸ்ல விட்டிருந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், இதுக்கு மேலே இவங்கள விடக்கூடாது அப்படின்னு அதிரடியா இன்னைக்கு அவங்களுடைய வீடு புகுந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்கூல் நிகழ்ச்சியில நம்ம சென்னையுடைய எம்எல்ஏ அங்க வர சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் போயிருக்காங்க. ஆனா, அவங்கள அங்க ரொம்பவும் இழிவுபடுத்துற மாரி, அசிங்கப்படுத்துற மாரி மேயர் பிரியா சில விஷயங்கள பண்ணியிருக்காங்க. இது இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியாவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க அத ஒரு பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த விஷுவல்ஸ பார்த்து எல்லாருமே மேயர் பிரியா அப்படியே அந்த திமுகவுடைய அராஜகத்த இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இப்படி விட்டோம்னா, அடுத்தடுத்து இன்னும் எல்லாரையும் கேவலப்படுத்துற மாரி தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம சிஎம் அவர்கள நேர்ல இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல. ஸோ எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி என்ன அவ்வளோ ஒரு வொர்க் பிரஷரா என்ன? சிஎம் பார்க்க முடியாத அளவுக்கு. இதுவே தெரியலையா? அப்போ அவங்களுக்கு அந்த திமுகவுடைய அராஜகம் மனசுக்குள்ள ஊறி போயிருக்கு அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு எதிரா சரியான கருத்துக்கள பதிவு பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் இத கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. அதோட அந்த எம்எல்ஏவுக்கு நெருங்கியவங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டிவிகே தொண்டர்கள் எல்லாரும் தொடர்ந்து கோரிக்கை வச்சத பார்த்துட்டு, நம்ப விஜய் அவர்கள் சும்மா இல்ல. அவங்கள கூப்ட்டு நேரடியா பேசியிருக்காங்க எம்எல்ஏ கிட்ட. ஸோ எம்எல்ஏவும் அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. விஷுவல பார்க்கும்போது அது எல்லாமே உண்ம அப்படிங்கிறத நம்ப விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக சிபிஐ அதிகாரிகள கூப்ட்டு, ஸோ ஏற்கனவே நம்ப பிரியா மேல ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எல்லா ஆதாரமும் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எதிரா எல்லாவித ஆதாரங்களும் பக்காவா இருக்கு சார். அவங்கள நாம நெனச்சா இப்ப கூட கைது பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம். ஸோ உடனடியாக ஆக்ஷன்ல இறங்குங்க. அவங்கள உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு விஜய் அவர்களே பொறுமை இழந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ப விஜய் அவர்கள் எப்போதும் கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பாரு. அவரே இன்னைக்கு பொறுமை இழந்து கைது பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ அவங்க மேல இதுவரைக்கும் எவ்வளவு குற்றச்சாட்டு பதிவா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திமுகவுடைய அந்த அராஜகத்த காட்டக்கூடிய எந்த ஒரு நபர்களும் வெளியில இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு டக்குன்னு நேரா நம்ம மேயர் பிரியா வீட்டுக்குள்ள புகுந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்கள உடனடியாக அவங்கள்ட்ட இருந்த எல்லா குற்றச்சாட்டையும் அவங்கள்ட்ட காட்டி, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி, அவங்கள உடனடியாக கைது பண்ணி, இப்போ சிறையிலயும் அடைக்க போறாங்களாம். அவங்க மேல அப்படி என்ன குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே சென்னையில கார்ப்பரேஷன் லிமிட்ல 4000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு பெரும் பங்கு இவங்க மத்தியில தான் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு மேயர் பிரியாவ அதிரடியா கைது பண்ணியிருக்கிறதா ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியா இருக்கு. ஸோ இவங்க மேல பதிவு பண்ணப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 15 வருடமா சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிமுதல் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே இந்த தகவல் எந்த அளவுக்கு நல்ல தகவல் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி, நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.